வெல்கம் டு ஃபார் ஸ்பெஷல் கிச்சன். நான் இன்றைக்கி ரொம்ப மொறுமொறுப்பான டேஸ்ட்டான முறுக்கு செய்ய போகிறேங்க. ஒரு சில பேர் முறுக்கு செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு ஃபெஸ்டிவல் டைமில் தாங்க செய்வாங்க. ஆனால் நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இன்றைக்கி நான் முறுக்கு செய்கிறதுக்குங்க 2 கிளாஸ் அளவு புழுங்கல் அரிசி எடுத்து அதை 2 மணி நேரம் ஊற வச்சு அதை கழுவி எடுத்து வச்சிருக்கிறேங்க. 2 கிளாஸ் அளவு அரிசி எடுத்தோம்னா அதில் 1 கிளாஸ் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கணுங்க. பொட்டுக்கடலையும் அரிசியும் அளவாக எடுத்துக்கணுங்க. 4 வரமிளகா எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. பொட்டுக்கடலையே நல்லா இப்படி நெகு நெகுன்னு அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சிருக்கிறேங்க. இது கூட நம்ம அரிசி, வரமிளகா, உப்பு 3ஐயும் அரைச்சி எடுத்துருக்குறேங்க. இதையும் இது கூட சேர்த்திக்கலாங்க. நல்லா நெகு நெகுன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க. தண்ணி அளவாக ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பொட்டுக்கடலையும் அரிசி மாவையும் நம்ம இதில் அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேங்க. இது கூட 50 கிராம் வெண்ணெய் சேர்த்திக்கிறேங்க. இந்தளவு மாவுக்கு 50 கிராம் சேர்த்திக்கிங்க. எள்ளு 1/2 டீஸ்பூன் போட்டுக்குங்க. ஓமம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி சாஃப்டா இருக்கிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. கையில ஒட்டாம இருக்கணுங்க. அப்பதான் கரெக்டான பதங்க. இப்போ முறுக்கச்சில கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம ஒரு உருண்டை எடுத்து உள்ள போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு அரிகரண்டி மேல கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு முறுக்கு சுத்திக்கலாங்க. சுத்தின பிறகு ஒரு கடாயில ஆயில் விட்டு நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம இந்த முறுக்கு போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஆயிலுக்கு தகுந்த மாதிரி நம்ம 2 அல்லது 3 முறுக்கு போட்டு எடுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுக்கணுங்க. கையா வச்சிங்கன்னா முறுக்கு கருகிடும். ஆனால் உள்ள மாவாதான் இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா பபுள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு நல்லா ப்ரௌனிஷ் ஆயிருங்க. இப்ப நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி ப்ரௌனிஷா இருக்கணும். அப்பதான் எடுத்துக்கணும். பாருங்க, முறுக்கு எவ்வளவு அழகா சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது நீங்க ஈவினிங் டைம்ல டீ குடிக்கிறப்ப முறுக்கு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நீங்க கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபார் ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த நல்ல ரெசிபியுடன் வரேன். தேங்க்யூ.